ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு A4 பேப்பரில் வந்து சின்னதாக ஒரு வீடு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதுக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி ஒரு A4 பேப்பர். A4 பேப்பர் இந்த மாதிரி கலராக இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா சும்மா கலர் பண்ணிங்கன்னா இல்லை A4 பேப்பரில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரை வந்து ரெண்டாக மடிக்கணும். இப்படி பாருங்கள், இது ரெண்டு டச் பண்ணுற மாதிரி வச்சு மடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மடிச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இது மேலே வச்சு மடிக்கிறீங்க. கரெக்டாக இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சு இந்த ஹாஃபை வந்து இந்த பார்ட்டை வந்து இப்படி மடிக்கிறீங்க. பாருங்கள், சார் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி மடிச்சோங்க. அடுத்து இந்த பார்ட் எடுத்து அதே மாதிரி கொண்டு வந்து இது மேலே வச்சு மடிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி மடிக்கிறீங்க. பாருங்க, இப்போ இந்த பார்ட் எடுத்து இப்படி மடிக்கணும். கரெக்டாக அந்த சென்டரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மடிச்சிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த சைடு ரெண்டு, இது இந்த சைடு ரெண்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணு. மடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடும். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதே பாட்டை ஃபஸ்ட்டு மடித்த மாதிரியே எடுத்து மடிக்கிறீங்க. மடிச்சனா இதே மாதிரி இந்த சைடு இப்போ மடி, அந்த லைனில் வந்து டச் பண்ணுற மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி ஏற்கனவே இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒன்றில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாடி கட் பண்ணுறீங்க டோர் வர்றதுக்காக. இன்னொன்று ஒன்றும் பண்ணக்கூடாது. இதில் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் டோர் வர்றதுக்காக கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் இதில் டச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கரெக்டாக அந்த சென்டரில் கோடு போகிற லைன் வந்துருக்குல்ல, இதில் கரெக்டாக வெட்டுறேன். வெட்டிட்டு அப்புறம் இந்த சைடு ஒரு கட்டு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு கட்டு. கட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, இதை ரெண்டு மடிச்சிடு. அதே மாதிரி அந்த சைடு மடிச்சு அது டோர் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓப்பனிங் டோர் மாதிரி இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சார் வெட்டலை, அப்படியே வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை பின்னாடி கொண்டு வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே சொருவ போகிறோம். இதை வந்து இதுக்குள்ளே சொருவ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சைடு சொருகிட்டேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம் இருந்தால் கம் வச்சு விட்டுங்க, இல்லை ஸ்டேப்லர் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீட் செட்டப் வந்துடும். ஸோ அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ரூஃப் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு A4 பேப்பரில் ஹாஃபை கட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் போதும், ஹாஃப் எடுத்துக்கோங்க மேலே ரூஃப் வைக்கிறதுக்கு. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது மேலே வச்சு இது மடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி மடிச்சிருங்க. ரெண்டு ஹாஃப் அட்டாச் ஆகிற மாதிரி மடிச்சிருங்க. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கிற பீஸை வந்து கொஞ்சம் உள்ள போய் மடிச்சுக்கோங்க. ஒரு 1/3 இப்படி மடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, இதை கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது ரெண்டு இப்படி மடிச்சிடும். மடிச்சீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி ஆயிடும். ஸ்கொயர் மாதிரி ஆயிடும்.
இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வீடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல ரூஃபா இதை எப்படி வைக்கணும் சரியா? ரூஃப் இப்படி வரும். இப்போ என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கப் போட்டு இதை ஒட்டிடலாம். இப்போ நம்ம வீடு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்க நல்லா இருக்கா? ஸோ சிம்பிளா கூட நம்ம கலர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி சிம்பிளா வீடு செய்யலாம். உங்களோட கலர் பேப்பர் இல்லைன்னா A4 பேப்பர்ல கலர் பண்ணிக்கோங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி சிம்பிளா ஒரு அழகா ஒரு வீடு செஞ்சு வாட்ஸ்அப்ல போடுங்க. சீக்கிரம் போட்டோ போடுங்க. சார் வெயிட் பண்றேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர்.